வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு இந்த வீடியோவில் கிரகங்களால் நம்மளை எந்த ஒரு ஆட்டி படைக்காமல் இருக்க வாழ்க்கையில் முன்னேறுவதற்கு சில முக்கியமான சூட்சம விஷயங்களை செய்யணும். அது என்ன செய்யணும் அப்படிங்கிறதையும் அடுத்து என்ன நடக்க போகுது அப்படிங்கிற முக்கியமான ஜோதிட தாள்களையும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வெல்கம் பேக் டே டு டே சேனல் நண்பர்களே. இன்னைக்கு இந்த வீடியோவில் மிக மிக முக்கியமான ஒரு ஜோதிட தாள்களையும் ஒரு இன்ட்ரெஸ்டான ஆன்மீக விஷயத்தையும் பார்க்க போகிறோம். வாழ்க்கைங்கிறது பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம வாழும்போது நிறைய அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கும். வாழ்க்கை நாம் நினைக்கிற மாதிரி அவ்வளோ ஈஸியாக இருக்குது. அது ஒவ்வொரு நாளுமே ஒவ்வொரு மாதிரி இருக்கும். அந்த வாழ்க்கையை நாம் வாழ்வது கண்டிப்பாக அதுக்கு நமக்கு தேவை தன்னம்பிக்கை, அதே சமயம் விடாமுயற்சியோடு தன்னம்பிக்கையோடு நாம் ஒவ்வொரு செயல்கள் செய்யும்போது வாழ்க்கையில் எவ்வளவு தடைகள் வந்தாலும் அதை ஹேண்டில் பண்ண முடியும். வாழ்க்கையில் தடைகள் வருவதை தடுக்கணும்னா அதுக்கு தன்னம்பிக்கையும் நமக்கு விடாமுயற்சி தேவைன்னா அதுக்கு நமக்கு ஒரு சக்தி தேவை. அந்த சக்தியை பெறுவதற்கு இந்த பிரபஞ்சத்தில் கிரகங்கள் நமக்கு கொடுக்கும். அந்த கிரகங்களை கொடுக்க வைக்கிறதுக்கு கடவுளை நாம் கரெக்டாக வழிபாடு செய்யணும். அதுதான் பரிகாரங்கிறது நிறைய பேர் நம்ம சாதாரணமாக நினைக்கிறோம். ஆனால் நம்ம செய்யக்கூடிய பரிகாரம் தான் நமக்கு தன்னம்பிக்கையும் விடாமுயற்சியும் கொடுக்குது. அதுதான் வாழ்க்கையில் கிரக மாற்றங்கள் போது சமாளிக்கிறதுக்கு உதவியாக இருக்குது. ஸோ இந்த வீடியோவில் பரிகாரங்களோடு ஒரு முக்கியமான ஜோதிட விஷயத்தையும் பார்க்க போகிறோம். ஸோ என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ மே மாதம் 5வது மாதம் நடந்துட்டு இருக்கிறதுனால இந்த மே கடைசியாக சில விஷயங்கள் நடக்க போகுது. அது எந்த மாதிரி நடக்கும் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் மகர ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். அதோடு முக்கியமாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், தலையெழுத்தை மாற்றுற மாதிரி ஒரு சில பரிகாரங்களையும் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஸோ அந்த பரிகாரங்கள் என்ன மாதிரியான விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடக்கும் அப்படிங்கிறது எல்லாமே மகர ராசிக்காரங்க இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. எல்லாமே தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பயன் பெறுங்க. ஸோ வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ரொம்பவே இன்ட்ரெஸ்டாக இருக்கும். அதனால் வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். முதல்ல உங்களுக்கு பரிகாரம் செய்கிறத பற்றி சொல்கிறேன். உங்கள் ராசிக்கு பொதுவாக வெற்றி கிடைக்கிறதுக்கு இந்த பரிகாரங்களை இந்த மேலே ட்ரை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அதிர்ஷ்ட காற்று உங்களுக்கு வீசும். அதில் எந்த டவுட்டும் வேண்டாம். ஜோதிடத்தினுடைய அடிப்படையில் வானில் இருக்கக்கூடிய 12 ராசிக்காரங்களில் மகர ராசியில் சூரியன் பிரவேசிக்கக்கூடிய மாதிரி ஒரு சூப்பரானது இருக்குது. ஸோ ராசிகள்லேயே உங்கள் ராசி 10வது ராசி. வாழ்வில் அனைத்திலும் சிறப்பான நிலையை அடையவும் பொருளாதார பலமை பெற நீங்கள் செய்ய வேண்டிய சில பரிகாரங்கள் இந்த மாதத்தில் இருக்குது. ஸோ நீங்கள் என்ன செய்யணுங்கிறத உங்களுக்கு தெளிவாக புள்ளி விவரத்தோடு சொல்கிறேன். என்ன செய்யணுங்கிறத புள்ளி விவரத்தோடு தெரிஞ்சுக்குங்க. சனி பகவானுக்குரிய ராசியாகவும் செவ்வாய் பகவான் உச்சமடையக்கூடிய ராசியாகவும் இருக்கக்கூடிய மகர ராசியில் பிறந்தவங்க நீங்கள் செயலில் வெற்றி கிட்டும் வர தொடர்ந்து செயலாற்றுவதில் நியாயமாக உணர்வு கொண்டவர்களாகவும் இருப்பீங்க. உங்கள் வாழ்வில் மிகுந்த வளங்களையும் வசந்திகளையும் பெறுவதற்கு நீங்கள் கீழ்கண்ட பரிகாரங்களை நான் சொல்கிறத இந்த மாதம் செய்து வருவது ரொம்ப 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 அவசியம். இந்த மாதம் மகர ராசிக்காரங்க சனிக்கிழமை வரக்கூடிய பட்சத்தில் அந்த சனிக்கிழமை தோறும் பெருமாள் வழிபாட்டை மேற்கொள்ள வேண்டும். அதோடு ஆண்டிற்கு ஒரு முறை டைம் கிடைக்கும்போது சனீஸ்வரருடைய அம்சம் கொண்ட திருப்பதி திருமலை ஸ்ரீ வெங்கடாஜலபதி பெருமானை வணங்க வேண்டும். அதுவும் நீங்கள் அங்கே போய் வணங்குனீங்கன்னா ரொம்ப 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 சனிக்கிழமையில் நல்லது. அப்புறம் சனிக்கிழமைகளில் நவக்கிரகங்களில் சனி பகவான் இருக்கிறாருல, அவருக்கு நெய் அல்லது விளக்கெண்ணெயை கொண்டு தீபம் ஏற்றணும். இந்த 2 எண்ணெயில் எந்த எண்ணெய் கொண்டு தீபம் ஏற்றி வழிபாடு செய்தாலும் அவருடைய அருள் உங்களுக்கு கிடைக்கும். அதோடு முருகப்பெருமானுடைய உச்ச ராசியாக இருப்பதால் செவ்வாய்க்கிழமையில் கூட முருகப்பெருமானை நீங்கள் வணங்குவது ரொம்ப 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 நல்லது. முருகப்பெருமானை வணங்கி வந்தீங்கன்னா உங்களுடைய இல்லற வாழ்க்கை, பூர்வீக சொத்து, நிலம் போன்ற விடாயங்களில் பல நன்மைகள் ஏற்படும். அதனால் நீங்கள் சனிக்கிழமையில் இந்த மாதிரி வழிபாடு செய்வது போல் முருகப்பெருமானை செவ்வாய்க்கிழமை வணங்கினீங்கன்னா இந்த மாதிரி நன்மைகளையும் பெறலாம். அதே போல் கருப்பு நிற ஆடைகளை நீங்கள் எப்போதுமே அணியக்கூடாது. சொந்த வீடு அல்லது வாடகை வீடு கிழக்கு திசை பார்த்தவாறு அமைத்து கொள்வது உங்களுக்கு சிறந்த எதிர்காலத்தை தரும். அதோடு ஏழைகளுக்கு அன்னதானம், கோவில்களுக்கு வெல்லம், தேன், அரிசி போன்றவற்றை தானம் தரணும். இதனால் உங்களுடைய விருப்பங்கள் அனைத்தும் நிறைவேறும். அதனால் இதெல்லாம் செய்திடுங்க. ஸோ இப்போ நான் சொன்ன இந்த பரிகாரங்கள்லாம் நீங்கள் இந்த மேலே கடைபிடித்தீங்கன்னா
கண்டிப்பாக நான் சொன்ன மாதிரி அதிர்ஷ்ட காற்று உங்களுக்கு வீசும். அதில் எந்த ஒரு டவுட்டும் வேண்டாம். இவ்வளோ நேரம் உங்களுக்கான பரிகாரத்தை பார்த்தோம். இப்போ உங்களுக்கான பலனை சொல்ல போகிறேன். ஸோ என்ன பலன் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் வந்து மகர ராசிக்காரங்க பாருங்கள். எடுக்கப்பட்ட முயற்சிகளை முழு பலனோடு அங்கீகாரமும் வெற்றியும் கிடைக்கிற வரைக்கும் உறுதியோடு போராடக்கூடிய கூட குணம் உங்ககிட்ட இருக்குது. இந்த குணத்தோடு இருக்கக்கூடிய உங்களுக்கு இந்த மேக் ஃபுல்லாக என்ன நடக்குங்கிறத சொல்கிறேன். தெளிவாக தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பயன் பெறுங்க. அதிர்ஷ்ட தேவதை அரவணைக்கக்கூடிய மாதம். பூர்வ புண்ணியஸ்தான அதிபதி சுக்கிரன் ஆட்சி பலம் பெற்று இருக்கிறார். அடுத்து நடக்கக்கூடிய குரு பயிற்சி கூட உங்கள் ராசிக்கு நல்ல எதிர்காலத்தை உருவாக்கி தரும். இதில் என்னென்னா ஆன்ம பலம் பெருகும். கூப்பிட்ட குரலுக்கு குலதெய்வம் ஓடி வந்து நிற்கும். உங்களுக்கு அறிவாற்றல் பெருகும். எந்த ஒரு செயலையுமே நிதானமாக செயல்படணும். எடுக்கப்பட்ட முயற்சிக்கான முழு பலனும் அங்கீகாரமும் வெற்றி கிடைக்க செய்யும். தொழிலில் கூட லாபமும் ஏற்றமும் உறுதி. கையிருப்பில் இருக்கக்கூடிய சரக்குகளுடைய மதிப்பு கூட உயரும். அதுக்கான எல்லா சாத்தியக்கூறுமே அமைஞ்சிருக்கு. அக்கம் பக்கத்தினரோடு இருந்து வந்த கருத்து வேற்றுமை மாறும். திருமண வாய்ப்புகள் உங்களுக்கு நிறைய இருக்குது. ஸோ திருமணத்துக்கான முயற்சிகள் இப்போ தாராளமாக பண்ணலாம். வீட்டில் சிறு சிறு சுபமங்கள நிகழ்வுகள் நடந்து கொண்டே இருக்கும். பிள்ளைகளுக்கு கூட சுப விஷயங்கள் நடக்க வாய்ப்பு இருக்குது. சிலருக்கெல்லாம் எதிர்கால தேவைக்கான இன்சூரன்ஸ் பாலிசி அல்லது நலத்திட்டங்களில் சேமிப்பு போன்ற சுப செலவுகள் அதிகரிக்கும். அதோடு கூலி தொழிலாளர்களுக்கு நீர்மோர் தானம் வழங்கலாம். அப்படி நீங்கள் வணங்குனீங்கன்னா அது இன்னும் உங்களுக்கு அதிகமான நன்மையை தரும். ஸோ இந்த மாதிரி தானங்கள் செய்யும்போது உங்களையே எதிர்பார்க்காத அளவுக்கு நிறைய நன்மைகளை வந்து நீங்கள் பெற முடியும். ஸோ நிறைய நன்மைகளை பெற அதெல்லாம் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் செய்திடணும். அதோடு உத்தியோகத்தில் உயர் அதிகாரிகள் மனதில் இடம் பெறுவீங்க. அதுக்குண்டான எல்லா சாத்தியக்கூறுமே அமைஞ்சிருக்கு. நீங்கள் நினைப்பீங்க உத்தியோகத்திலலாம் வந்து இந்த மாதிரிலாம் இருப்பீங்களா அப்படின்ட்டு. ஆனால் இப்போ இருக்கிறதுக்கான டைம் உங்களுக்கு வந்துருச்சு. அதோடு நல்லவர்களுடைய சந்திப்பால் நலம் காண்ற மாதிரி இருக்கோ. நல்லவர்களுடைய சந்திப்பு உங்களுக்கு கிடைக்கும் போது அதை நல்லா யூஸ் பண்ணிக்கோங்க. அதுதான் உங்களுக்கு ரொம்ப 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 நல்லது. எப்பயுமே நல்லவர்கள் சந்திப்பை கரெக்டாக யூஸ் பண்ணிக்கிட்டால் நம்மளுக்கு நல்ல பலன் வந்து கிடைக்கும். அதில் எந்த டவுட்டும் வேண்டாம். அதோடு வீடு மாற்றம் பற்றி சிந்திக்கிறதா இருந்தால் இப்போ சிந்திக்கலாம். நீங்கள் இப்போ சிந்தித்து செயல்பட்டிங்கன்னா கண்டிப்பாக வீடு மாற்றம் உங்களுக்கு சாத்தியமாகும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வீடு வந்து நான் சொன்ன திசையில் இருக்கிறது நல்லது. சொந்த வீடாக இருந்தாலும் சரி, வாடகை வீடாக இருந்தாலும் சரி, அந்த திசையில் இருந்தால் எதிர்காலத்துக்கு நல்லது. அதோடு நன்மைகள் நடைபெறும். பிள்ளைகள் வழியில் பெருமைக்குரிய செய்தி வந்து சேரும். அறகுறையாக நின்ற பணிகளை மீதியும் தொடருவீங்க. அதுக்கான எல்லா கிரகங்களுமே உங்களுக்கு சப்போர்ட்டாக அமைந்திருக்கு. இதில் ஒரு ஸ்பெஷல் விஷயம் என்னென்னா உங்கள் ராசிக்காரங்களுக்கு உயர்ந்த மனிதர்களுடைய சந்திப்பு கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் வரன்கள் வந்து உங்கள்கிட்ட தானாக தேடி வரும். இப்போ என்னன்னா வரன்கள் வருவதில் எது சூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத கரெக்டாக பார்த்து சூஸ் பண்ணும். அப்போ தான் உங்களுக்கு செட் ஆகும். அதோடு வருமானமும் உயரும். புதிய சொத்துக்களை வாங்குவீங்க. ஆக மொத்தம் இந்த மாதம் இதுதான் உங்களுக்கு பலன்கள் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு. ஸோ இதற்கேற்ப நடந்து பயன் பெறுங்க. என்ன நண்பர்களே, உங்களுக்கான முழு தாள்களையும் இந்த வீடியோவில் வந்து பார்த்துருப்பீங்க. பார்த்தது மட்டும் இல்லாமல் இதற்கேற்ப நடந்து பயன் பெறுங்க. அதை தான் மெயினாக சொல்ல வரேன். இந்த தாள்களை நீங்கள் பார்த்தது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கவங்க பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இதே போல் புதிய தாள்களை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போடுற மற்ற அப்டேட்டான இன்ட்ரெஸ்டான தாள்கள் எல்லாமே உடனுக்குடனே தெரிஞ்சு பயன்பெறலாம். ஸோ மறக்காமல் பண்ணுங்கள். சுவாரஸ்யமாக வேறொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்.